ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரை ஸ்பெஷல். என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னா சுவையான முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் மண் சட்டி வச்சு அதுக்கு ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு அதோட இடித்து வச்சுருக்க பூண்டையும் போட்டு ஒரு 2 சின்ன வெங்காயங்க அதை வெட்டி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு அப்புறம் என்னங்க கருவேப்பிலை தான், அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பையும் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. 2 தக்காளிங்க, நல்ல பலமான தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இன்னைக்கு முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம், அதனால ஒரு முருங்கைக்காவை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலாங்க, இதில் ஒரு தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு 3 to 4 பூண்டு பல்லுங்க, அப்புறம் மிளகு, ஒரு ரவ்வு போல் சீரகங்க, இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதை புளி கரைச்சலோடு கரைச்சி நான் தாளித்து ஊற்றிட்டேன். இப்போ இந்த தாளிப்பு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த கொதி வர பதம் தாங்க நம்ம மீனை போடணும். வாங்க இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். நான் கழுவி எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்றா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்லா குழம்பு கொதிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம வெட்டி அவிச்சு வச்சுருக்க இந்த முருங்கைக்காங்க அதையும் இப்போ குழம்புல ஒன்றா நம்ம சேர்த்துடலாங்க. என் பசங்க முருங்கைக்காயை சேர்த்துக்கிறதே இல்லைங்க சாப்பாட்டில், அதனால நான் ஒன்று பிளான் பண்ணேன். சரி, அவங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், அப்போ மீனோடு சேர்த்து இந்த முருங்கைக்காயும் செய்து கொடுப்போன்ட்டு. அதோட ஒரு நாள் நான் செய்து கொடுக்கும்போது 2 பேரும் அவ்வளோ நல்லா சாப்பிட்டாங்கங்க. ஏன்னா இதில் டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க சாப்பிட்லையா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக கிளிக் ஆகும். முருங்கைக்காங்க இது அயன் ரிச்சுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா மூடி போட்டோன்னா அந்த கொதிக்கும், நல்லா கொதித்து நல்லா வாசம், அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போய் வாசம் வரும். அப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அப்பப்பப்பா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை சாதத்துக்கோ இல்லை மீன் குழம்பு இட்லிக்கோ நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. மஸ்ட் ட்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.